அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 14/3/2024 வியாழக்கிழமை பங்குனி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை பஞ்சமி. இந்த அற்புதமான நன்னாளில் நம் வாழ்வில் இருக்கும் கொடிய பயத்தையும் எதிரி தொல்லையும் நீங்க வாராகி அம்மாவுக்கு திரிகோண வழிபாடை சரியான முறையில் எவ்வாறு செய்வது பற்றியும், வாராகி அம்மாவை வழிபட ஒரு சில வழிகளை பின்பற்ற வேண்டும், அந்த வழிகள் என்னென்ன அப்படின்றது இந்த பதிவுல விரிவாக தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பதிவை தொடரலாம். வாராகி தேவியை பஞ்சமி திதியில் நாம் வழிபட்டால் நம் வாழ்வில் இருக்கும் பஞ்சங்களும் துன்பங்களும் துயரங்களும் பறந்தோடி போகும். அது மட்டும் இல்லாம இந்த பஞ்சமி திதியில் வாராகி தேவியை முழு பக்தியோடு நாம் வழிபட்டால் கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பதில் வாராகிக்கு இணை ஏதும் இல்லை என்று ரொம்ப புராணங்கள் கூறப்படுகிறது. ஏனென்றால் பஞ்சமி திதியில அம்மாவுக்கு அசுர வளர்ச்சி ஏற்பட்டு அம்மாவுக்கு அதீத சக்தி உண்டாகும். அதனால இந்த பஞ்சமி திதியில அம்மாவை நாம் வழிபடும் போது கேட்ட வரங்களை கேட்டபடியே அளிக்கக்கூடிய தாய் வாராகி. வாராகி அம்மா பக்திக்கு வசப்படுபவள், தூய அன்புக்கு கட்டுப்படுவாள். ஆனா பக்தனை எப்போதும் சூழ்ந்து நின்று காட்பவள் தான் வாராகி தேவி. இப்போ வாராகி தேவியை நாம் வழிபடும் போது ஒரு சில விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதனால கடைபிடித்து நாம் வழிபட்டால் வாராகி அம்மாவுடைய முழு அருளையே பெற முடியும். அந்த சில வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றது ஒன்னொன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாராகி தேவி வழிபடுறவங்க என்னென்ன கண்டிஷன்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வாராகி தேவியை வழிபடும் போது எக்காரணத்தை கொண்டு மற்றவர்கள் நம்ம தூற்றி பேசக்கூடாது. அது அப்படி தூற்றி நம்ம பேசிட்டோம்னா நம்மளுடைய வலிமையை அது குறைத்திடும். அது நம்மளுக்கே ஒரு தோஷமாகவே மாறிடும். அதனால அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. இரண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நன்மை செய் அம்மா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு வழிபடணுமே தவிர அவங்களுக்கு நீங்க துன்பத்தை கொடுக்கணும், துன்பம் செய்யுங்க அப்படின்ற எக்காரணம் கொண்டு நீங்க நினைக்கவும் கூடாது, அம்மா கிட்ட கேட்கவும் கூடாது. அது ரொம்ப தவறான செயல். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாராகி அம்மாவுடைய அருள் நமக்கு இருக்கிறது அப்படின்ற ஒரு கர்வமும் ஏற்படக்கூடாது, ஒரு பெருமிதம் பேச்சும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அப்படி அந்த கர்வமும் வீண் பேச்சும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வீண் அவமானமும் தாழ்வு மனப்பானும் நம்மளுக்கு ஏற்பட்டு விடும். நம்மளுக்கு எதனா ஒரு கெட்ட செயல் நடக்குதுன்னா வாராகி அம்மா முன்கூட்டியே ஒரு சில நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டி நம்மளுக்கு அதை தெரியப்படுத்துவா. வாராகி அம்மா முன்கூட்டியே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்மளுக்கு எச்சரிப்பா. அதனாலே மனமடங்கி அன்னையின் சொற்களை உள்வாங்கும் நிலையில் எப்போது நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ வாராகி அம்மாவை நம்ம வழிபடுவது நம்ம ஒரு குடும்பத்துக்காசரம், நம்ம ஒரு கஷ்டத்துக்கோசரமே வழிபடணுமே தவிர அடுத்தவங்களுக்கு அச்சுறுத்துது, அடுத்த ஏவலா நம்ம வாராகி அம்மாவை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. அது ரொம்ப தவறான செயல். மற்றவர்களுக்கு நலத்தை முன்னிட்டு உங்கள் பிரார்த்தனை அமைந்தால் உங்களின் வல்லமை மேன்மேலும் அதிகரிக்கும். இப்போ வாராகி அம்மாவுடைய அருள் எனக்கு இருக்குது அப்படின்ற நம்ம ரொம்ப ஒரு அலட்சியமா இருந்தனா அன்னையுடைய பாதுகாப்பு நம்மளை விட்டு விலகிடும். அம்மாவுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்குமோ கிடைக்காது என்ற சந்தேகமும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா கூட வாராகி அம்மாவோட அருள் நம்மளுக்கு கிடைக்காது. காலம் தவறாமையே வாராகியின் தன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டான சமயத்தில் வாராகியை கரெக்டான நேரத்துல வழிபடணும். எவர் மனதில் கபடமோ வஞ்சமோ இல்லாத தூய மனமாக ஆக்கி கொள்வது ஒரு சிறப்பு. அப்படி இருக்கவங்க உடம்புல வாராகி அம்மா உடனே குடிகொள்வா. நெறி தவறாம உண்மையே பேசி நீதி நேர்மையா வாழ்றவங்க எவர் இருக்கிறாங்களோ அவங்க மேல வாராகி அம்மாவுக்கு ரொம்ப பிரியம் ஏற்படும். எந்த சூழ்நிலையும் அவங்கள காத்து அவங்களுக்கு வெற்றியே அளிப்பா அம்மா. வாராகி அம்மா நம்மளுக்கு நல்பலன்கள் கொடுப்பது மட்டும் இல்லாம நமக்கு நாணத்தையும் சரி மோட்சத்தையும் கூட அளிக்கக்கூடிய ஒரு தாய். வாராகி அம்மா நம்ம பக்தர்களை கொஞ்சம் சோதனை கொடுப்பா. என்ன சோதனை கொடுப்பான்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்றது அன்னை சோதித்து பாப்பா. அதனால நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்க எண்ணங்களை அனைத்தும் அம்மா விடுங்க ஒப்படைங்க. வாராகி அம்மா வழிபடுவதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு ஒரு சில மனதில் எண்ணங்கள் எழும். ஆமா, இவ்வளவு விஷயங்கள் நீங்க கடைபிடித்து வழிபட்டால் மட்டுமே அம்மாவை நம்ம அருள் முழுமையா கிடைக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, தவறுகளை தண்டிப்பதில் பாரபட்சம் இல்லாதவள் தான் வாராகி. மின் கம்பியை தொட்டா எப்படி நம்மளுக்கு ஷாக் அடிக்குதோ அதே போலதான் வாராகி அம்மாவும். வாராகி அம்மாவை பணிந்து மகிழுங்கள், உங்கள் வாழ்க்கை பத்திரமா இருக்கும், ஒரு செழிப்புடனும் மாறும், ஒரு இன்பமா மாற்றி உங்களுக்கு
ஒரு ராஜ போகத்தையும் அளிக்கக்கூடிய தாய் தான் வாராகி. இப்போ வாராகியை வழிபடணும்னா என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும்ன்றது நம்ம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். திரிகோண வழிபாடை சரியான முறையில் எவ்வாறு செய்வது அப்படின்றது சென்று பார்ப்போம் வாங்க. வாராகி அம்மாவுடைய போட்டோ இருந்தா சுத்தம் செஞ்சு அலங்காரம் செஞ்சுக்குங்க. போட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல, அகல் தீபம் ஏற்றி வாராகியை முழுமையா வழிபடலாம். மஞ்சள் மாலைகளை அம்மாவுக்கு செலுத்துங்க. அப்படி மஞ்சள் மாலை செலுத்த முடியாதவங்க ஒரு விரலி மஞ்சளாவது அந்த விளக்கு பக்கத்துல வைத்து அம்மா வழிபடுங்க. அம்மாவுக்கு நெய்வேத்தியமா மண்ணால் விளைந்த பொருட்களை நம்ம வச்சிடலாம். இப்போ ஒரு சிலர் டவுட் வரும், ஏன் பூமிக்கு அடியில் மண்ணால் விளைந்த பொருட்கள் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா எடுத்த அவதாரம் வராக அவதாரம். வராக அவதாரத்துக்கு பூமிக்கு அடியில விளையிற பொருட்கள் தான் ரொம்ப விருப்பம். அதனால்தான் பூமிக்கு அடியில விளையிற மண்ணாலான பொருட்கள் அம்மாவுக்கு நம்ம நெய்வேத்தியமா வைக்கிறோம். அப்புறம் அம்மாவாண்ட நம்ம விளக்கு வச்சு நம்ம தீபத்தை ஏற்றிடலாம். ஏற்றிட்டு அந்த திரிகோண வழிபாடு எவ்வாறு செய்வது அப்படின்றது நம்ம சென்று பார்ப்போம். இந்த திரிகோண வழிபாடு செய்யறதுக்கு தேவையான என்ன பொருள் பார்த்தீங்கன்னா 2 பொருள் தான். ஒன்று விபூதி, இன்னொன்று இந்த வாழை. வாழை கிடைச்சா வச்சுக்கோங்க. அப்படி வாழை கிடைக்கலன்னா ஒரு பித்தளை தட்டு கூட வைத்து நீங்க அந்த திரிகோண வழிபாடு செய்யறது உகந்தது. இப்போ நம்ம அந்த திரிகோண வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றது பார்ப்போம். இப்போ அம்மாவுக்கு தீபங்கள் ஏத்தியாச்சு. ஏத்தி இந்த திரிகோண வழிபாடும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரித்து அந்த திரிகோணம் போட்டு அந்த திணறு நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு வந்தா நம்மளுக்கு நற்பலன் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ விபூதியை ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம மோதிர விரலும் இந்த கட்டை விரலும் ஒன்று சேர்த்து இப்போ கொஞ்சோண்டு திருநீர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் சொல்ற மந்திரத்தை சொல்லி அந்த திருகோணத்தை வரைய வேண்டும். அப்படி வரையும் போது நம் வாழ்வில் இருக்கும் கொடிய பயத்தில் இருந்தும் எதிரிகள் தொல்லையில் இருந்து விடுபெறலாம். இப்போ வாங்க அந்த திரிகோணத்தை எப்படி போடுவது அப்படின்றது பார்ப்போம். அதோடு சேர்த்து இந்த மந்திரத்தையும் இப்ப நம்ம உச்சரிக்க போறோம். இந்த மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓம் வம் வாராகியே நமக, ஓம் வம் வாராகியே நமக. இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும். ஓம் வம் வாராகியே நமக, ஓம் வம் வாராகியே நமக, ஓம் வம் வாராகியே நமக, ஓம் வம் வாராகியே நமக. அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி திரிகோணம் வரைஞ்சிட்டோம். இப்போ திரிகோணம் அமைச்ச பிறகு வாராகி அம்மாவும் முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த பஞ்சமி திதியில நீங்க வாராகி அம்மாவோட எது கேட்டீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த வழிபாடு இந்த திரிகோண வழிபாடு. இந்த திரிகோண வழிபாடு செஞ்சு முடிச்சிட்ட பிறகு வாராகி அம்மா முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சு என் வாழ்வில் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, எந்த ஒரு பயமும் ஏற்படக்கூடாது, எதிரிய தொல்லைகள் இருக்கவே இருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சு இந்த விபூதியை நீங்க பத்திரப்படுத்தி எடுத்துக்குங்க. இப்போ நீங்க எதனா ஒரு நல்ல செயலுக்கு போகும்போது இந்த திணறை நெற்றியில இட்டுட்டு போங்க. கட்டாயம் அந்த செயல் உங்களுக்கு வெற்றியாகவே இருக்கும். ஒரு சில நேரத்துல குழந்தைங்கள் திஷ்டியால அழுவோம். அப்படி அழுவும் போது குழந்தைங்களுக்கு இந்த திணறை வாராகி அம்மாவை நினைச்சு நீங்க நெற்றியில இட்டுடுவாங்க. குழந்தைங்க அழுவுறதை நிப்பாட்டி சந்தோஷமா ஆரோக்கியமா விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகும்போது இந்த திணறு நெற்றியில வச்சு விடுங்க. குழந்தைங்க கல்வியில சிறந்து விளங்குவாங்க. எந்த ஒரு பயம் இன்றி குழந்தைகள் சந்தோஷமா ஆரோக்கியமா இருப்பாங்க. அதனால ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு. இந்த வழிபாடு இந்த பஞ்சமி திதியில செய்து அம்மாவுடைய முழு அருளையும் பெறுங்க. இப்போ அந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்குறேன், ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி இந்த திரிகோணத்தை வரைஞ்சிடுங்க. வரைஞ்சி முடிச்சிட்ட பிறகு இந்த வழிபாடு நீங்க செஞ்சா உங்களுக்கு எவ்வளவு நன்மை நடந்துச்சுன்னு கமெண்ட் மூலமா எனக்கு தெரிவிங்க. அதிவிரைவில் ஒரு புது பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.